வருது. ஐயோ முட்டு தட்டு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கிடைக்காத. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலை தெரிஞ்சு கிடைக்குதா? அம்மா இறக்கமே இல்லாம மேய்மேன்னு மேய்ஞ்சிட்டு போயிருச்சே. நாங்க கோயம்புத்தூர் 88வது வார்டுல இருந்து வந்திருந்தோம். தளபதியை பார்க்க வந்திருந்தோம். சரிங்க. நம்மளோட எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பவர் என்னன்னு, எஸ்பெஷலி டிஎம்கே. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான் வந்தாச்சு. மும்பை போயாச்சு, வந்தாச்சு. ரைட். அண்ணா சம்பந்தமா ஒரு கோட் கொடுத்திருந்தாரு. என்ன கோட் கொடுத்திருந்தாரு? அண்ணா குறித்து என்ன சொல்லியிருந்தாரு? ஒரு வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர். தாவேக நிர்வாகிகள் மூலமாக வீடியோ காலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருடன் விஜய் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒரு வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர். காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகும்டா. போடா. ஒருவேளை அவரு நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? சாவு சாவும்ல செத்த பையில நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும். டிவிகே டிஎம்கே எல்லாம் ஒளியும் எங்களோட ஆட்சி. இவனுங்க தான் தாவேகா தற்கொலைங்க. இவனுங்களுக்கு இது மட்டும்தான் வேலை. பாத்தீங்களா, மக்களாட்சியை ஒழிச்சிடுவானுங்களா. கண்டென்ட் குடுக்கத்துல இவனுங்களை அடிச்சுக்க ஊர்ல ஆளே இல்ல. எங்கால வந்தாருன்னா நல்லது பண்ணுவார். என்ன பண்ணுவார்? ஆனா அவர் எல்லாரும் பண்ணுவாருங்க. போன ஜென்மத்துல பெருச்சாளியா இருந்திருப்பான் போல இருக்கு. இப்ப 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஆனா அதை கேட்ட எப்படி சொல்றேன்னா, நான் உடனே சொல்றீங்களா, இப்ப ஜாயின் பண்ணிக்கிறேன்ல செங்கோட்டையன் ஓகே. கொள்கை தலைவர் ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. கொள்கை தலைவர்லாம் என்ன சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? 2026 எங்க ஆட்சி தானே. ஆட்சி தான், ஆட்சி அமைக்கிற. என்னதான் பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? கேட்டா ஜோக்குன்னு சொல்லணும். பிளைண்ட் பிரெயின் ஒரு உள்ள ஒரு தொகுதி வேணும்ல. அவர் பார்த்து பண்றோம். அவர் பார்த்து என்ன பண்றாரோ, யாராவது என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்களோ கொடுப்பாரு. போஸ்டிங் கொடுப்பாங்க. இப்ப ஓட்டு போடுவாங்க. இங்க பாரு, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. போடுவாங்களா மக்கள், ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ல. தொகுதி நம்பர் இருக்குல்ல, எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பேன்னு வச்சுங்க. 4 தொகுதி. நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா இல்ல சோத்துல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி திங்கிறீங்களா? என்னங்க இப்ப என்ன கட்சி எல்லாரும் சொல்றீங்க, இப்ப என்ன கட்சி சொல்றீங்களா? எத்தனை வருஷம் தான் எல்லாரும் ஆளுவாங்க? ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பா மாறும். கண்டிப்பா எல்லாரும் மாத்தோம். என்னடி வாய்ஸ் இது? அம்பேத்கர் அவர்கள் நம்ம கொள்கை தலைவரா வச்சிருக்கோம். 5 தலைவர்களும் முக்கியமான தலைவர்களா வச்சிருக்கோம். நீங்க கூட கட் அவுட்ல சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஆமா. திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்கள் எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? வாயில வாழைப்பழத்தை விஜய் சாதாரண புடிங்கயா பெரிய புடிங்கன்னு கேக்குறேன். என்ன பெரிய இது? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன சேகுவர படல் காஸ்ட்ரோ, யாசர் அரபாத், ஹோசிமின், வியட்நாம் அப்படி அவர் இவரா? மாசே தூங்க மாவோவா? இல்ல தேசிய தலைவர் பிரபாகரன்? யார் அவரு? ஒரு நடிகன், அவ்வளவுதானே. ஒரு நடிகன். அதுவும் எந்த அடிப்படை அறிவும் இல்லாத, எந்த புத்திசாலித்தனமும் இல்லாத, எந்த வரலாறும் தெரியாத ஒரு தற்கொலைத்தனமான எவனோ எழுதி கொடுக்குற ஜானவசியம் எழுதி கொடுக்குறத A4 சீட்ல உட்காந்துக்கிட்டு யாரு தெரியுமா, ராமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை யாரு அப்படின்னு அதை படிக்கிற ஒரு சாதாரண ஒரு நடிகை, அவ்வளவுதானே. என்ன பெரிய நீங்க தாங்க பில்டப்